அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய விளைவுகளை பிற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி தருமா? அதாவது சனி மற்றும் ராகு கேதுவினுடைய பலன்கள் உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கிரகங்கள் அது சாதகமாக்குமா அல்லது மேலும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துமா? இல்லை குரு பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிலவுமா? அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் மேலே பரிபூரண நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்னு 3 முறை டைப் பண்ணுங்க. மேலும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கப்பெற போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் உண்டாகத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல்ல ஏற்ற இறக்கம் தென்படுங்க. மருத்துவ ரீதியாக செலவுகளும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானமும் உண்டாகலாம். இருந்தாலும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களாம் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம். அதனால் பொறுத்திருக்க பாருங்க. தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம்
பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வர்றதில் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு சேரும். அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம். வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி நண்பர்களை கூடவே வைத்து கொள்ளுங்க. புதிய மனிதர்களினுடைய நட்புறவு கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்கு. கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். யாரையெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்களோ அதையெல்லாம் கேட்டு முடித்து விடுங்க. கடவுள் உங்களுக்கான சான்ஸை கொடுப்பாரு. வாய்ப்பு வரும்போது மனதில் பட்டதை வெளியில் பட்டென்று பேசி மனதை நிம்மதியாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட தூர பயணங்களும் தங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இருப்பினும் சிறு அலைச்சலோ சிரமங்களோ எதிர்கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. வேலைகளையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. தங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க. தேவையான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் விலக பெறலாம். 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஓரளவுக்கு கடன் சுமையில் இருந்து வெளிவந்து விடுவீங்க. புதிதாக சீட்டு கட்டுறது, நகை சீட்டு போடுறது, இது போன்ற விஷயங்களை துவங்கினாலும் எதிர்காலத்தில் அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே சமயம் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் முன்கோபம் வரும். ஆகையால் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்துடன் நடந்து
நடந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. குடும்பமான வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுமானது. அதே சமயம் அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னரோடு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றபடி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாமும் எப்படி வாழலாமே அப்படின்ற தோணவும் செய்யலாம். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். சில பேர் கடன் வாங்கி செலவு செய்வீங்க. கொஞ்சம் மந்தமாகத்தான் இன்றைய காலகட்டம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அனுசரித்து செல்லுங்க. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதே போல் ஆக்கப்பூர்வமாக நிறைய நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வரும். புதிதாக வீடு மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு நல்ல வீடும் கிடைக்கப்பெறும். மனது நிம்மதியை தேடி அலையும். சில பேர் ஆன்மீக ரீதியான சுற்றுலா செல்லவும் தயாராகுவீங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வதும் விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வதும் பல நன்மைகளை ஏற்படுத்தும்.